ஓம் ராஷ்டிராய ஸ்வாஹா. ராஷ்டிராய இதம் ந மம. எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம், எல்லாம் ராஷ்டிரத்தினுடையது, என்னுடையது எதுவும் இல்லை. எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம விஷயத்துக்கு போவதற்கு முன்னால் ஒரே ஒரு செய்தி. அயோத்தியாவில் ஸ்ரீராமர் ஆலயம் கட்டும் அந்த பணி நடந்துட்டுருக்கு. முதல்ல அந்த பூமியை சமதளப்படுத்த பள்ளம் தோண்டி ஆழமான அந்த ஃபவுண்டேஷனுக்கு தேவையான வேலை. அப்போது அதில் நிறைய நம்முடைய விக்கிரகங்களும் சிவலிங்கமும் தூண்களும் கிடைத்திருக்கு. கிடையாது, கோவிலை இடித்து மசூதி கட்டலை, அது ஒரு பழைய மசூதி அப்படின்னு இந்த இடதுசாரிகளும் காங்கிரஸும் செக்குலர்வாதிகளும் சொன்னது. இது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாயிருக்கு. அங்கே ஒரு பிரம்மாண்டமான பெரிய ஒரு ஆலயம் இருந்திருக்கு, அதை இடித்து தான் இந்த மசூதி கட்டப்பட்டிருக்கு. நமக்கு வேண்டிய செய்தி அங்கே ஆலய கட்டுற பணி நடந்துட்டு இருக்கு, அதுதான் நமக்கு வேண்டிய செய்தி. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்து பொருளாதாரம். நம்ம முகலர்கள் இந்த தேசத்தில் முஸ்லிம்கள் ஆட்சி ஆண்ட போது கோவில்கள் கொள்ளையடிக்கப்பட்டு செல்வம் சுரண்டப்பட்டது. அந்த வகையில் பொருளாதாரம் ஓரளவுக்கு அது பாதிக்கப்பட்டது. பயங்கர சூழ்நிலை இருந்ததுனால பொருள்கள் நம்முடைய அமைப்புகள் தொழில் தேங்கி நின்னது. அந்த அளவில் அது பாதிக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட தொழிலில் இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாயமும் முஸ்லீமாக மாறியதுனால அந்த தொழில் முஸ்லீம்கள் கையில் போச்சு. ஆனாலும் தொழில் தொடர்ந்தது. பெரிய அளவில் தொழில்கள் பாதிக்கப்படலை. போராட்டம் நடந்தது. இந்து அரசர்கள் முஸ்லீம் ஆட்சிக்கு எதிராக போராடினாங்க. கோவில்கள் கொள்ளையடிக்கிறது தடுக்கிறதுக்கு முயற்சி நடந்தது. சாதுக்களுடைய பலிதானம் நடந்தது. தொழில்கள், சாதாரண மனுஷனுடைய அந்த தொழில்கள் எல்லாம் ரொம்ப பெரிய பாதிப்பு அப்போ நடக்கலை. தேசத்து செல்வம் வெளிதேசத்துக்கும் போகலை. இவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு நம்ம கோவில் கொள்ளை கொடைத்ததை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். நம்ம சங்கீதத்தை முஸ்லிம் முறைப்படி மாற்றி கோவில் மையமான சங்கீதம் அரச தர்பாரில் முகலர்களை பாராட்டி பாடுற சங்கீதமாக மாறித்து. நம்முடைய டான்ஸ் முறை அவர்களுக்கு களியூட்ட சந்தோஷப்படுத்த அப்படி மாறித்து. தெய்வம் மையமாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் மாறித்து. அதனால் கலாச்சார ரீதியாக தாக்கம் இருந்தது, பொருளாதாரத்தில் பெரிய தாக்கம் இருக்குன்னு இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆங்கிலேயன் காலத்தில் அதே போல் கொள்ளை தொடர்ந்தது. தன்னாட்டுக்கு செல்வத்தெல்லாம் எடுத்துன்னு போனால் அங்கே விஞ்ஞான புரட்சி, தொழில் புரட்சி நடந்தது. அங்கே தயாரான பொருட்களை இங்கே கொண்டு வந்து விற்க முயற்சி பண்ணால் அப்போ நம்ம தேசத்து தொழிலுக்கும் அந்த பொருட்களுக்கும் போட்டி நடந்தது. நம்ம தேசத்து தொழில்களை நசுக்க ஒடுக்க பல முயற்சிகள் பண்ணினான், பல சட்டங்களை போட்டான். ஆனாலும் கூட நம்ம தேசத்து தொழில்கள் தொடர்ந்து அது நடந்தது. அவரவர் 170 வருஷம் முன்னால் டாட்டா இரும்பு அந்த உலையை ஆரம்பித்தார். பருத்தி ஆலைகள் ஆரம்பிச்சது 150 வருஷம் முன்னால் இருந்து. இதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம தேசத்தில் கிராமத்தில் நடந்த தொழில்கள்லாம் தொடர்ந்து இருந்தது. முதல் தடவை ஒரு கருத்து ரீதியாக ஒரு தொழில் பொருளாதார அமைப்பு கருத்தோடு வந்ததுன்னா சொன்னால் கம்யூனிசம் 1920-21 அந்த சமயத்தில் தான் உள்ள வருது. இந்த கம்யூனிச கருத்தில் அதுக்கு பிறகு பெரிய முயற்சி, சுதந்திரத்துக்கு பிறகும் அது தொடர்ந்தது. பெரிய பெரிய ஃபேக்ட்ரி அரசாங்கமே கட்டி தொழிலாளர்கள், அதற்கு தேவையான தொழிலாளர்கள் மற்ற கிராமங்கள்லேருந்து கொண்டு வந்து அப்போ அவர்களை தன்னுடைய தொழிலேருந்து வெளியில் எடுத்து
மிகப்பெரிய தொழிற்சாலைகள், உருக்காலைகள், இது சாதாரண பிரெட்டு தயார் பண்ணுறது கூட அரசாங்கம் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் ஆரம்பிச்சது. ஆனால் அது 60 வருஷம், 1970 80 அந்த சமயத்தில் அது ஃபெயில்யூர், அது பொய்யான ஒரு கருத்து அப்படிங்கிறது நம்ம தேசத்துலேயும் சரி வெளிநேற்றங்களையும். 1989 கம்யூனிசம் முழுக்க முடிஞ்சது. ரஷ்யா எப்படிலாம் அபத்தங்கள் நடந்தது. ரஷ்யாவிலிருந்து இங்கே பிலாய் ஸ்டீல் பிளான்ட் கட்டும்போது அந்த கட்டடத்தில் பனியோடைய வெயிட்டை தாங்குற அளவுக்கு உறுதியான கூரைகளை போட்டானோ. பனியே கிடையாது, இங்கே பனிமழையே கிடையாது. பனியை தள்ளி விடுறதுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி கொடுத்தானோ. நம்ம ஷோ துகுலக்கில் நமது தலைநகரம் மாஸ்கோன்னு ஒன்று எழுதினார். அதில் விசித்திரமான அவன் நாட்டு கன்சல்டன்ட் இங்கே சொல்லிக் கொடுப்பான் எப்படி நடத்தணும் என்னன்னு. ஆனால் அது ஒரு ஃபெயிலாச்சு. ரஷ்யாலேயும் ஃபெயிலாச்சு, நம்ம தேசத்துலேயும் அது முடிஞ்சு போச்சு. கம்யூனிஸ்ட் அடிப்படையில் இருந்த பொருளாதாரம். அதில் மிகப்பெரிய அளவில் தொழிலாளர்கள் கட்சிக்கு பெரிய பெரிய இந்த கம்பெனிக்கு மாற்றப்பட்டாங்க, நகரங்களில் நடந்த கம்பெனிகளில். ஆனால் அது அரசாங்கத்து உடைமை, அதனால் நேர்மை இல்லை, யூனியன் நேர்மையாக உழைப்பு இல்லை, தன்னுடைய தொழில் இல்லை. அதனால் எல்லா தொழிலும் நஷ்டத்தில் ஓடி எல்லாத்தையும் ப்ரைவேட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் பலது மூடி போய் இந்துஸ்தான் அந்த ஃபார்மசிட்டிக்கல் அப்படின்னு ஒன்று இருந்தது, மருந்து தயார் பண்ணுற கவர்மெண்ட்டோட கம்பெனி. அதில் பேராசெட்டமால் ஒரு மருந்து தயார் பண்ணுறோம். அந்த மருந்து கவர்மெண்ட்டுடைய கம்பெனி, 2 பைசா ஒரு டேப்லெட். பல ப்ரைவேட் கம்பெனி இந்த 2 பைசா டேப்லெட்டை வாங்கி தன் பேரில், தன் கம்பெனி பேரில் அதை மேலே பேக்கிங் பண்ணி ரீபேக்கிங் பண்ணி அதை 60 பைசா ₹1 விற்க ஆரம்பிச்சு. ஆனால் கவர்மெண்ட்டு கம்பெனி மேனேஜருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து இதெல்லாம் நடந்தது. கடைசியில் எஸ்பிசிஎல் முடிஞ்சு போச்சு. இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் ஊட்டியில் அது முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கவர்மெண்ட்டு கம்யூனிசம் சோஷியலிசம் நடக்காது, ஃபெயில்யூர் அப்படின்னு 90 நரசிம்மராவ் கவர்மெண்ட்டு மன்மோகன் சிங் நிதியமைச்சர் போது திறந்து விட்டார் பொருளாதாரத்தை ஒரே எதிரியாக அந்த கோடிக்கு. இப்போ அமெரிக்க மாடல் முதலாளித்துவம், கேபிட்டலிசம், பெரிய பெரிய கம்பெனிகள், மல்டிநேஷ்னல்ஸ், கார்ப்பரேட் கம்பெனிகள், சாதாரண விஷயங்கள் கிராமத்தில் தயாராகிறத தொழிலாளர்கள் மூலமாக தயாராகிறது. அவங்க மிஷின் மூலமாக லட்சங்களில் கோடிகளில் தயார் பண்ண ஆரம்பித்தாங்க. சீப்பாக கொடுக்குறோம். இந்த சீப்பாக கொடுக்குறோங்கிற பேரில் இந்த கம்பெனிகள் எல்லாம் நிற்க ஆரம்பிச்சது. கிராமத்துலேருந்து மிகப்பெரிய எண்ணிக்கையில் திரும்ப இங்கே நகரத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தாங்க. தன்னுடைய தொழில் கையில் தொழில் இருந்தும் அதெல்லாம் விட்டுட்டு ஓடினாங்க. பாரம்பரியமான தொழில் எல்லாமே அதுக்கு அடுத்த தலைமுறையில் அதை செய்ய ஆள் இல்லை. அதுக்கேற்ற ஒரு ஆங்கில கல்வி முறை வேறு இருந்ததுனால அதை படிக்க வைக்கிற ஒரு ஆவேசம் தன்னுடைய தொழிலை விட்டு அந்த படிப்பை படித்து அந்த படிப்பில் கிடைக்கிற வேலைக்கு தேடி நகரங்களுக்கு ஓடி எம்ஆர்எஃப்ல இங்கே ஒரு கம்பெனி இருக்குது 16-20 கிலோமீட்டர் தள்ளி பெரம்பலூர் போகிற வழியில். அதில் நம்ம ஊர் நமக்கு ரோடோரத்தில் ஒரு நாவிதர் இருக்கார். அவருடைய 2 மகனில் ஒருத்தர் அங்கே வேலை செய்கிறார். எம்எஸ்சி படிச்சிருக்கிறார். ஆனால் இப்போ கொரோனாவில் வேலை இல்லை, நிறைய பேரை வேலையை விட்டு எடுத்துகிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி சமயத்தில் அவர் எங்கே வந்தாருன்னா அப்பாவுடைய தொழிலுக்கு, தன்னுடைய தொழிலுக்கு அவர் தொழில் தெரியும். அவருக்கு ஸ்கூலில் படிக்கிற காலத்துலன்னு தெரியும். ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் சும்மா முயற்சி பண்ணினாலே அந்த தெருவோர கடையிலேயே ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அவர் சம்பாதிக்க முடியும். நிச்சயமாக அவருக்கு 25,000லாம் அங்கே வேலை கிடையாது. 8,000 ரூபாய் 6,000 ரூபாய் சம்பளம்.
ஆனால் இந்த தொழில் மோசம் அப்படின்னு எங்கோ ஒரு இடத்துல தன் மனசில் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அந்த தொழிலை நோக்கி நகரத்துக்கு ஓடி இருக்கிறார். அப்பா கிட்டேருந்து பிரிந்து, குடும்பத்திலேருந்து பிரிந்து, சின்ன குடும்பத்தை பிளந்து சிறிய குடும்பத்தை உருவாக்கி, இந்த மாதிரி அது மாதிரி இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் அமெரிக்க மாடலில் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, 1960 2வது உலக யுத்தத்துக்கு அப்புறம் அமெரிக்கா மெதுவாக வெளியில் வர தொடங்கியது தன்னுடைய பொருளாதார மாடலை வச்சு. அப்போது சர்வே எடுத்தபோது 40-80% பணம் மக்கள் கையிலையும், 20% பணம் இந்த மாதிரி கார்ப்பரேட்டு கம்பெனிகள் கையிலையும் அப்படி இருந்தது. ஒரு 60 வருஷத்தில் 50 வருஷத்தில் 2013-14 மீண்டும் ஒரு முறை சர்வே எடுத்த போது 120% கார்ப்பரேட் கையில் இருக்கான். அதாவது மொத்த பணமும் கார்ப்பரேட் கையில் தான் இருக்கு. எதிர்காலத்து 20% பணமும் கார்ப்பரேட் கையில் இருக்கு. அப்போ 120% பணம் அங்கே இருந்தா, சேமிப்பு இருந்தா, அப்போ மக்கள் கையில் எவ்வளவு இருக்கும்? மைனஸில் இருக்கு. -20. அதாவது இன்னும் பணமே இல்லை. எதிர்காலத்தில் வர வேண்டிய பணம் கூட கார்ப்பரேட்டுக்கு அடகு வச்சாச்சு. ஆனால் அங்கெல்லாம் இதை பற்றி பெரிய டிஸ்கஷன் நடந்தது. யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளிலேயே டிஸ்கஷன் நடந்தது. அதில் ஹிந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ், ஹிந்து மாடல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அதை நாம் மறந்ததுனால தான் இப்படி ஒரு தடுமாற்றம். ஏன்னா 2007 கூட பெரிய ஒரு பொருளாதார அடி வந்தது. ஸ்டாக் மார்க்கெட்லாம் கீழே விழுந்தது. 1 கோடி பேர், 3/4 கோடி பேர் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் வேலை இழந்தாங்க. அந்த சமயத்தில் இது பெரிய டிஸ்கஷன் நடந்து ஹிந்து எக்கனாமிக்ஸ், ஹிந்து மாடல் அப்படின்னு ஒரு பேச்சு யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளிலேயே நடந்தது. இது ஒரு பக்கம். ஆனால் நம்ம தேசத்தில் அந்த கார்ப்பரேட் மாடலை நாம் அடாப்ட் பண்ணி கிராமங்கள்லேருந்து எல்லாம் காலி பண்ணி தொழில்கள் எல்லாம் முடித்து லட்சக்கணக்கில் குடிசை பகுதிகளில் வாழக்கூடிய தொழிலாளர்களை உருவாக்கி மிக பிரம்மாண்டமான தொழில்களை ஏற்படுத்தி மெஷின்களை சார்ந்து அப்படி ஒரு அந்த ஓட்டத்தில் ஓடிடும். இருந்தால் கூட கொஞ்சம் நம்ம தேசத்து தொழில்கள், இந்த தேசத்து அமைப்பு ஓரளவுக்கு உயிரோட்டத்தோடு இருந்தது. இந்த பக்கம் சைனா என்ன பண்ணித்து, அமெரிக்காவுடைய மாடல் எடுத்துக்காம நம்ம தேசத்து இந்த மைக்ரோ மாடல் இதை எடுத்து நம்ம எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம தேசத்து மாடல் என்ன? ஒரு பிள்ளையார் சதுர்த்தி வரும் உடனே தேசத்துல லட்சங்கள்ல பிள்ளையார் சிலைகள் தேவைப்படும், பிள்ளையார் படங்கள் தேவைப்படும். அதுல கொடை வச்ச படம், வலது பக்கம் தும்பிக்க இருக்கிற படம், இடது பக்கம் தும்பிக்க இருக்கிற படம், காலை மடக்கிய படம், காலை நீட்டி வச்சிருக்கிற படம் அப்படின்னு 100கணக்கான வகை. இதெல்லாம் மிஷினில் தயார் பண்ண முடியாது. ஒரு தீபாவளி வரும், விளக்கு வேணும், அந்த பிள்ளையார், லக்ஷ்மி, குபேரன் படங்கள் வேணும், பட்டாசு வேணும். ஆனால் வகை வகையாக ஆயிரக்கணக்கான வகைகள். அப்போ அது ஒரு ஃபேக்டரியில் தயாராக முடியாது. நிறைய வகையான ஃபேக்டரிகள் இருக்கணும். சிவப்பு அந்த ஒத்த வெடி மட்டும் தயார் செய்கிற ஃபேக்டரி இருக்கணும். அந்த மாதிரி நிறைய ஃபேக்டரிகள் வேணும். அது முடியாது. அத்தனை வகையான மிஷின்களும் அது மனுஷ திறமையால தான் நடக்கும். சைனா அதை எடுத்தது. பொங்கல், சங்கராந்தி சமயத்தில் பட்டங்கள், வகை வகையான பட்டங்கள், அதற்கான நூல், அதுக்கான அந்த சக்கரி நூலை சுருட்டி வைக்கிற இதெல்லாம் நம்ம தேசத்துல கிராமத்துல கரெக்டா அந்த நேரத்துல தொழிலாளர்கள் அந்த பொருளை எடுத்து மார்க்கெட்டுக்கு வருவாங்க. பக்கத்துல ஒரு 10-20 கிலோமீட்டர் தூரத்தை வித்துட்டு
திரும்பி போவாங்க. தச்சன் வந்து அந்த சர்க்கரையை தயார் பண்ணுவார், நூற்பாளர் அந்த நூலை தயார் பண்ணுவார், கிராமத்தில் இருக்கிற தொழிலாளர்கள் அந்த பேப்பர் பட்டத்தை தயார் பண்ணுவாங்க. சிறிய அளவில் தயாராகும், நிறைய பேர் சேர்ந்து தயார் பண்ணுவான், பக்கத்தில் இருக்கிற நகரங்களில் பூர்த்தி செய்யும், அவ்வளவுதான். அவன் மல்டிநேஷ்னல் கம்பெனி ஆகணுங்கிற ஆசை கிடையாது. வெறும் அந்த சீசனில் பெரிய ஒரு வருமானம் கிடைக்கும். கரெக்டாக அமாவாசை சமயத்தில் எங்கள் திருவானக்கோவிலில் நுனியில் விற்கக்கூடிய ஒரு 100-200 பெண்கள், ஆளுக்கு ஒரு 50-100 நுனியில் எடுத்துன்னு தெரியும். இந்த அமாவாசை தர்ப்பணம் நடக்கும், எல்லோருக்கும் நுனியில் தேவை. மார்க்கெட்டு சின்ன மார்க்கெட், அந்த சின்ன மார்க்கெட்டுக்கு சின்ன ப்ரொடக்ஷன், அதனால் செல்வம் அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கு போய் சேரும். இந்த மாதிரி அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த இடத்துக்கு தேவையான தொழில்கள், அது ட்ரெடிஷ்னலாக சாதாரணமாக செய்கிறவங்க அதை அந்த சீசனில் மட்டும் செஞ்சுட்டு ஒரு பெரிய பணம் சம்பாதிச்சுட்டு அதை விட்டுருவாங்க. கட்டில் தயார் பண்ணணும். இப்போ என்னாச்சு, அதெல்லாம் வந்து மல்டிநேஷ்னல் கர்லான்னு அது இது கட்டில் தயார் பண்ண ஆரம்பிச்சோம். குப்பையை சேர்த்து பேக் பண்ணி மெஷின் போட்டு அதை ஏதோ ஒன்று உருவாக்கி, அதனால் அந்த கட்டில் 40,000 ரூபா. நம்மூர் தச்சன் தயார் செய்கிற கட்டில் 20,000 ரூபா. ஆனால் அது முடிஞ்சு போச்சு, பாலிஷ் சரியா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி. இது நல்ல பளபளவாக இருக்கும், ஆனால் 5 வருஷம் 3 வருஷத்தில் அது முடிஞ்சு போகும். அவ்வளோதான் லைஃப். இது 40 வருஷம் இருக்கும். பழைய காலத்து நாற்காலிகள் எல்லாம் அப்படியே இருக்கு, 50 வருஷம் 100 வருஷம் கூட இருக்கு. ஆனால் அந்த தச்சனுக்கு வேலை இல்லை, தன்னுடைய தொழிலை பற்றிய தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி பெரிய கம்பெனியில் அந்த பொருட்களை உருவாக்க ஆரம்பிச்சு. இது நம்ம தேசத்தில் இருக்கு. அங்கே என்ன பண்ணினா, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான தொழில்களை உருவாக்கி அரசாங்கமே அதுக்கு பின்னால் நின்று மைக்ரோ ப்ரொடக்ஷன், மைக்ரோ லெவலில் மார்க்கெட்டில் இருக்க நுட்பமான சின்ன சின்ன விஷயத்தில் கூட சைனா பொருட்கள் அப்படியே வெள்ளமாக வந்தது, சீப்பாக வந்து, அவனுடைய டெக்னாலஜினால் மலிவாக வந்து. அப்போ நம்முடைய ஹிந்து மாடலை ஓரளவுக்கு அவன் திருடி அவன் எடுத்துட்டான். நம்ம அமெரிக்க மாடலுக்கு பின்னால் ஓடிட்டு இருக்கிறோம். இதுக்கு நடுவில் தடுமாறி இயற்கையாகவே நம்ம தேசத்தில் நம்ம பொருளாதாரமும் உயிரோடு இருந்தது. கல்கண்டு, இந்த நிலக்கடலை மிட்டாய், கடலை மிட்டாய், இங்கே கோவில்பட்டி அதை சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான வீடுகளில் அதுக்கேற்ற சின்ன சின்ன மிஷினை வச்சு, அந்த வறுக்கிற மிஷின், வெள்ளத்தை உருக்கிற மிஷின், போட்டு எடுக்கிற மிஷின், வெட்டுற மிஷின், அதை சாக்லேட்டாக வெட்டுற மிஷின், சேல்ஸு அங்கங்கே சேல்ஸ் கவுண்டர், அதுக்கு சேல்ஸ் லைனு, சப்ளை செயின்னு சின்ன அளவில், அதிகம் போனால் ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அது ஹோல்சேல் டீலர் எல்லாம் கிடையாது. அங்கே ராஜ்கோட்டில் பூட்டு, ஆயிரக்கணக்கான வீடுகளில் அந்த பூட்டு தயாராகும். பூட்டுக்கான ஒவ்வொரு பார்ட்டு தயாராகும், சேர்ந்து பூட்டு அசம்பிளி ஆகும். அது பூட்டுடைய ஒரு பெரிய ஹப் ஆச்சு. அங்கே பிக்கானீரில் நான் பார்த்துருக்குறேன். அப்பளம், காராசேவ், ரசகுல்லா 3 எக்ஸ்போர்ட் ஆகும். கோடி கோடியாக பணம். பிக்கானீரில் தான் பாலைவனமான கட்சில் அடுத்தது பிக்கானீரில் பாலைவனம். அங்கே தான் ஸ்டேட் பேங்க்குடைய அக்கௌண்ட்டில் மிக அதிகமான டெபாசிட் இருக்குது, பணம் இருக்குது. எல்லாம் ஆயிரக்கணக்கான வீட்டில் காலையில் அந்த அப்பளம் உருண்டையை கொண்டு 1 கிலோ 2 கிலோ 500 1000 கொண்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. பெண்கள் தன்னுடைய வீட்டு வேலையை பார்த்துட்டு அதை இட்டு, அப்பளமாக இட்டு, அதை ஓரளவுக்கு காய வச்சு சாயங்காலம் வந்து அதை எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவார். கோஆப்ரேட்டிவ், எல்லாரும் சேர்ந்து. இங்கே சிவகாசியில், நாக்பூரில் என்னுடைய ஒரு நண்பன் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சிருக்கார். 60 லட்சம் ரூபா மல்டி கலர் பிரிண்டிங். ஒரு நாள் அவரோட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சிவகாசி ரொம்ப திட்டினார். இந்த சிவகாசி வந்ததுலேருந்து எங்கள் பிரிண்டிங் தொழிலையே கலீச்சாக்கிட்டாங்க, நாஸ்தி ஆக்கிட்டாங்க, சீப்பாக பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு நஷ்டமாக போகிறது. இவ்வளோ பெரிய பணத்தை போட்டு நான் மிஷின் வாங்கி வச்சுருக்கிறேன், எங்களுக்கு நஷ்டம் அப்படின்னாரு.
நான் சொன்னேன், இந்த மிஷின் ஓடித்துனா உன்னுடைய ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் வருமானம். சிவகாசி மாடலே வேற. அங்கே ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வேலை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வருமானம். ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் பிரிண்டிங்லாம் கிடையாது. அதுவும் இருக்கு, யாரோ சில பேர் வச்சிருப்பாங்க பெரிய பிரிண்டிங் பண்றவங்க. ஆனாலும் ஆயிரக்கணக்கான சிறிய பிரிண்டர், அவர்களுக்கு தேவையான ஆயிரக்கணக்கான டிடிபி ஒர்க்கர்ஸ், அதற்கு தேவையான ஆயிரக்கணக்கான சின்ன மெஷின், அதில் வரக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், அது நிறைய பேருக்கு சோறு போடுறது. அதனால அந்த பிரிண்டிங் தான் உயர்ந்தது என்னை பொறுத்தவரை அப்படின்னு சொன்னேன். அது எங்களுடைய தொழிலையே எங்கள் வயிற்றில் அடிச்சுட்டான். நான் இவ்வளோ பெரிய பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு. அதாவது நான் வாழணும், என்னோட சேர்ந்து இந்த ஊரும் வாழணும். இந்த ஒரு இயற்கையான விஷயம் நம்ம கார்பரேட்டுக்கு பின்னால் ஓடியதில் நாம் இழந்தோம். ரெண்டாவது விஷயம், எப்படி அமெரிக்காவில் ஏற்பட்டதோ அப்படியே நம்முடைய சேமிப்பு குறைய ஆரம்பிக்குது. இன்னைக்கு நான் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணினேன், 2 மாசத்தை எப்படி சமாளிச்சிங்க? கைத்தறி நெசவாளர்கள், அவர்களும் வச்சிருக்கிறவங்க, பட்டு நெசவு பண்றவங்க, குயவை மண்பானை செய்கிறவர், இங்கே பக்கத்தில் ஒரு அம்மா இருக்கார். என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், இருக்கிற சேமிப்பை வச்சு நடத்தினோம் இருக்கு, அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் தீர்ந்து போக போகிறது, ஆனால் கூட சேமிப்பில் தான் எங்கள் குடும்பம் ஓடித்தினோம். ஒரு சிலர் கொலுசை அடகு வச்சோம், நகை அடகு வச்சோம். ரோடு பெருக்கிற ஒரு அம்மா கூட காதுக்கு மூக்கு, காதில் ஒரு 3000, மூக்கில் ஒரு 1000, கால் கொலுசில் ஒரு 500 600, கையில் வளையலில் ஒரு 2000 3000 அப்படின்னு அவளுடைய சேமிப்பு அதில் இருக்கும். அந்த சேமிக்கிற விஷயம் அழிஞ்சாதான் கார்பரேட்டு இந்த மாடல் உயிரோட இருக்கும். கிரெடிட் கார்டு வரும், கடனில் எல்லாரும் சிக்கும். ஆனால் கவர்மெண்ட் எல்லாம் கார்பரேட்டை ஏன் ஆதரிக்குதுன்னு நான் சொன்னேன், கவர்மெண்ட்டுக்கு தேவையான பணம் கார்பரேட் கம்பெனி தான் கொடுக்குறது. டேக்ஸை அவன் தான் கொடுக்குறான், கவர்மெண்ட் டேக்ஸ். இந்த சின்ன காய்கறி விற்கிற ஆள், சின்ன தொழில் பண்ணுற ஆள், சின்ன சின்ன பொருட்களை பண்ணி விற்கிற ஆள், அப்பளம் பண்ணி விற்கிற ஆள், அவர்கிட்டேருந்து டேக்ஸ் வருதில்லை. அதனால் கவர்மெண்ட்டு கார்பரேட்டை தான் விரும்புறது, என்கரேஜ் பண்ணுறது. அங்கிருந்து தான் பணம் வருது. ரிசர்வ் பேங்க்கு மோடி கவர்மெண்ட் வந்த பிறகும் இதெல்லாம் எதிர்த்தது, முத்ரா லோனை எதிர்த்தது. அது 2-3 கவர்னர் ரிசைன் பண்ணாங்க. காரணம், ரிசர்வ் பேங்க்கு நினைக்கிறது அந்த அமெரிக்கன் மாடலில் நினைக்கிறான், அந்த பணம் முழுக்க தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு. இந்த சிறு தொழில் வளர்ந்தா அரசாங்க கண்ட்ரோலில் இருக்காது, அவரவர் வாழ்ந்துப்பாங்க, அவ்வளவுதான். வெள்ளக்கார அரசாங்கம் என்ன பண்ணித்து, காட்டில் வாழக்கூடிய மக்களை திருடர்கள் அப்படின்னு சொல்லி காட்டு பொருட்களை அவங்க எடுக்கக்கூடாது. தேனி, அந்த காட்டு பொருட்கள் எடுத்தா திருடர்கள், அதுக்காக சட்டம் போட்டாங்க. அந்த சட்டம் இப்பதான் மோடி வந்தப்பறம் தான் அந்த சட்டத்தை நீக்கின. ட்ரைபல் கிரிமினல்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஷெட்யூல் காஸ்ட்ல சில ஜாதி பள்ளர்கள்னு சொல்ற தேவேந்திர குல வேளாளர் திருடர்கள் அப்படின்னு சொன்ன, அவர்கள் திருடர்கள்னு சொன்ன. அதை என்ன சொன்னாங்க, பை ஹேபிச்சுவல் தீவ்ஸ், ஹேபிச்சுவல் பழக்கத்துப்படி திருடுறவங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சட்டம் இருந்தது. அந்த சட்டமெல்லாம் இப்பதான் பழைய சட்டங்களை நீக்கிய மோடி அரசாங்கம் அதெல்லாம் நீக்கிது. இப்படி நம்ம தேசத்து மக்களை இயற்கையா தொழிலை செய்ய விடாம தடுக்க என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுது. இதுதான் இந்த அமெரிக்கன் மாடல்ல இருக்கிறவங்களுடைய எதுக்கு அரசாங்கத்துக்கு பணம் வேணும்? அது தேவையான பணத்தை வேற விஷயத்துல சம்பாதிக்க முடியாதா? அரசாங்கம் செலவு ஆகிற பல விஷயத்துலேருந்து வெளியில வர முடியாதா? அரசாங்கம் இதுக்கு வியாபாரம் பண்ணணும், அரசாங்கம் இதுக்கு தொழில் நடத்தணும். பெரிய தொழில் நாட்டுடைய டிஃபென்ஸுக்கு தேவையான ப்ரொடக்ஷன் இப்போ மோடி அரசாங்கம் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த
தொழில்கள் எல்லாம் நம்ம நம்ம தேசத்து கண்ட்ரோலில் வந்து உலகத்திலையும் அவற்றை விற்று அந்த ஆயுதங்களை அதுவே மூலமாக பணம் சம்பாதிக்கிட்டோம். இதுக்கு பிரெட்டு ரெடி பண்ணணும், அரசாங்கம் ஹோட்டல்லே நடத்தணும், அதெல்லாம் பிரைவேட்டில் போகட்டுமே. ரயில்வேயே வாடகைக்கு விடட்டும் ரயில்வே லைனை. அதனால் அரசாங்கம் செலவு தனக்கு வரி கிடைக்கிறது, அதுக்காக இந்த மாதிரி ஒரு அமெரிக்கன் மாடலுக்கு போகாமல் நம்ம இந்த தொழில்கள் எல்லாம் வளர்த்தே ஆகணும். காதி வளரணும், குயவர்களுடைய நிலை வரணும், கிராமங்களில் சேர்ந்து வாழக்கூடிய அவங்களுக்கு சின்ன சின்ன ப்ரொவிஷன்ஸ் ஏற்படுத்தி ஸ்டோர் பண்ணக்கூடிய அமைப்பு, இந்த ஃப்ரீசர்ஸு, பதப்படுத்துறதுக்கான மெஷினு அதெல்லாம் செய்து சின்ன மார்க்கெட் அவங்களுக்கு இன்ஷூர் பண்ணி அரசாங்கம் வாங்கக்கூடிய சில விஷயங்களை அதில் தான் வாங்கும் முடிவுபடுத்து. இப்படி இந்த மைக்ரோ மாடலுக்கு ப்ரொடக்ஷன், மைக்ரோ மாடல் ப்ரொடக்ஷன், அதுக்கு நம்ம மாறி ஆகிறதுக்கான வாய்ப்பு நம்ம வீடுகள்லாம் அப்படி இருந்தது. நமக்கு தேவையான அப்பளம் வடை, நமக்கு தேவையான ஊறுகாய், நமக்கு தேவையான சின்ன சின்ன துணிகள், குழந்தைக்கு தேவையான துணிகள், வீட்டு உபயோகத்துக்கு தேவையான துணிகள், ஸ்வெட்டரு, இதெல்லாம் வீட்டிலேயே தயாராகும். இப்போ இருக்கிற பெண்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியல. திரும்ப அந்த இடத்துக்கு வர முடியுமா தெரியாது. காலச்சக்கரத்தை ரிவர்ஸில் சுத்த வைக்க முடியாது. ஆனால் கூட ஒரு பெரிய அளவில் இதை பற்றி ஒரு ஆர்வம் வந்தாலும் வீடு சுயசார்பில் வரணும். இந்த தொழில்கள் எல்லாம் கிராமத்தில் ஒருத்தர் தயார் பண்ணி சுற்றி இருக்கிறவருக்கு சின்ன பணத்தில் விற்று அங்கங்கே, அப்போ சுத்தமாகவும் இருக்கும், கேரண்டியாக இருக்கும், நல்லபடி உழைக்கும். சின்ன சின்ன நம்முடைய தேவைகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட செருப்பு அங்கே சக்கிலியர்கிட்ட தயார் பண்ணி அவர் தைச்ச செருப்பை நம்ம போட்டுக்கணும். கம்பெனி, மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வர செருப்பை எடுத்து வாங்கிறத விட இவருக்கு இப்போ நம்ம வீட்டு பணம் போகணும், ஹேண்ட்லூம் போடணும், காதி பொருட்களை வாங்கணும், நகைக்கடைகள், சின்ன நகைக்கடைகளுக்கு போகணும், நம்ம பாரம்பரியமான தட்டான் வைத்திருக்கிற கடைகளுக்கு போகணும். அப்படி பொருளாதாரம், இந்து பொருளாதாரம் மைக்ரோ ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு ஜப்பானீஸ் எழுதினார், ஒரு புஸ்தகம் எழுதுறார். ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு. சிறிய ப்ரொடக்ஷன்ஸு, சிறிய மார்க்கெட்டு, சிறிய சப்ளை செயின். இப்போ இந்த 8 வழி சாலையெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு தான் உதவி பண்ணக்கூடியதாக இருக்குது. இவ்வளோ பெரிய பணம் போட்டு கார்பரேட் கம்பெனிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் தேவை. நம்ம சிறு தொழில்களுக்கு இவ்வளவு பெரிய டிரான்ஸ்போர்ட் வேண்டாம். அவர்களுக்கு தேவையான நல்ல ரோடு, கிராமத்து ரோடு, கிராமங்களில் நல்ல ரோடு, நல்ல மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட் பிளேஸ், உழவர் சந்தைன்னு ஒன்று வச்சாங்க. நல்ல ஒரு சந்தை, மீன் விற்கிறவங்களுக்கு தனியாக நல்ல மார்க்கெட்டு அவங்களுக்கு நல்ல செட் பண்ணி, அந்த மாதிரி அவரெல்லாம் ஏதோ ரோட்டில் பிழைச்சி எப்படியோ பிழைச்சிக்கிட்டோம் விடாமல் கவர்மெண்ட் அதை அக்கறை செலுத்தணும். அதுதான் உண்மையில் சுயசார்பு. நம்ம சைனாலேருந்து வரவழைச்சு பெரிய பெரிய கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனிலாம் நம்ம தேசத்துக்கு உத்தரப்பிரதேஷில் வந்து நாங்கள் 1000 பேருக்கு வேலை கொடுக்குறோம், 2000 பேருக்கு வேலை கொடுக்குறோம், எங்களுக்கு நிலத்தை கொடுங்கன்னு கேட்டு வாங்கி நாமும் சைனாவோட இருக்கிற போட்டியில் ஜெயிச்சுடலான்னு அதை விட்டு, அது எப்படி இருக்குன்னா, நான் ரொம்ப வருஷம் முன்னால் சிவசேனா தலைவர் ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன். மும்பையில் அப்போது கள்ளக்கடத்தல், அண்டர் கிரவுண்டு ரவுடிகள் எல்லாம் துணுக்க. அப்போ அந்த சிவசேனா தலைவர் சொன்னார், இந்த நிலை மாறணும், எல்லாம் கள்ளக்கடத்தல் பண்ணுறது அத்தனையும் துணுக்கனாக இருக்கான், அந்த அண்டர் வேர்ல்டு முழுக்க துணுக்கனாக இருக்கான், இது மாறணும், ஹிந்து கள்ளக்கடத்தல் பண்ணுறவங்க வேணும், ஹிந்து அண்டர் வேர்ல்டு, ஹிந்து டான் வரணும் அப்படின்னாரு. அந்த மாதிரி அமெரிக்கன் மாடலில் நம்ம தேசத்தில் அதே அமெரிக்கன் மாடலில் கொண்டு வந்து கம்பெனிகளை வைக்கணும் அப்படின்னு அது அந்த மாதிரி தான் இருக்கும். சில விஷயங்களில் அது இருக்கலாம், தேவைப்படும். ஆனால் கிராம மைக்ரோ சிறு அளவில் நடக்கிற தொழில்கள், சிறிய தொழிலாளர்கள், சிறிய முதலீட்டாளர்கள், சிறிய மார்க்கெட்டுக்காக சப்ளை பண்ணுறவங்க, அவர்களுக்கு வெளிப்படையான ஆதரவு
நம்ம அரசாங்கம் கொடுக்க வேண்டிய காலம் இப்போ அந்த மோடி அரசாங்கத்துடைய பார்வை கொஞ்சம் திரும்பத்தான் திரும்பி இருக்கு. இதன் மூலமாகத்தான் நம்ம கடைசியில் இருக்கிறவருக்கு அவர் கையில் பணம் போய் சேர்றதுக்கு ஏற்பாடு செய்ய முடியும். அதுதான் நம்முடைய இந்து பொருளாதாரம். எல்லோரும் வாழணும், எல்லோருக்கும் தேவையானது கிடைக்கணும், எல்லோரும் இன்பற்றிருப்பதன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே. அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார அமைப்பு, அதுதான் இந்து பொருளாதாரம். இன்னைக்கு உலகம் முழுக்க இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றிய படிப்பு பல டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்கு. இது தேவையான ஒரு திருப்பம். இன்றைக்கு ஒரு வாய்ப்பு, அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது நமக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பமாக அமையணும் அப்படின்னு நம்ம மனசுல ஆசை பார்ப்போம். ராஷ்டிராய ஸ்வாஹா ராஷ்டிராய இதம் நம. எல்லோருக்கும் நமஸ்காரம்.